டான்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கேட்குதான் நான் பேசுறது கடைசி வரைக்கும்? நான் பேசுறதோட நீங்கள் பேசுறது அதிகமாக கேட்குது. சரி ரைட். எவ்வளோ நேரம் பேசலாம் சார்? நீங்கள் 10:30 மணிக்கு பஸ் புக் பண்ணியிருப்பீங்க, போகிற வரைக்கும் பேசுகிறான்னு சொல்லாதீங்க. ஒரு 30 நிமிஷத்தில் முடிச்சுக்கோமா? 30 minutes ரைட். நிறைய டான்ஸ் போய்கிட்டே இருக்கு சார். நடுவில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அடுத்த ஸ்டூடெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்னா அடுத்த ஒரு 30 நிமிஷத்தில் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப குறிப்பாக யாரெல்லாம் 8ஆவதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேரண்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பையனை அல்லது உங்களோட பொண்ணை வாழ்க்கையில் இன்னும் முக்கியமான இடத்துக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியருக்கு அல்லது ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்ற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு 4 விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் நமக்கு புதுசாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், இருந்தாலும் யாருக்கெல்லாம் கேட்குதோ அதை அவங்க மட்டும் நோட் பண்ணிக்கணும். பசங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு, சரியா? ரைட். அவன் டான்ஸ் சொன்னால் தான் அமைதியாக இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் படித்தா மேலே வந்துடலாம், உங்களுடைய கல்வி உங்களை காப்பாற்றும், நீங்கள் எஜுகேஷனில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா உங்களை மேலே தூக்கி விட இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான ரூட் என்ன? முதல்ல நம்ம பசங்களுக்கு எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் என்னவா ஆகணும் அப்படிங்கிற இலக்கு. எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க? நான் பேசுறது புரியுதா? எத்தனை பேரண்ட் உங்க பசங்களுக்கு அவன் வாழ்க்கையில என்னவா ஆகணும்னு சொல்லி தரீங்க? அவன் என்னவா ஆகணும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் வச்சிருக்கக்கூடிய இலக்கு இந்த சமூகத்துல மிக முக்கியமா அவன் ஒரு ரோல் மாடலா, முன்மாதிரியா வர்றதுக்கு, அவன் இந்த சமூகத்தினுடைய ஆளுமைகளா மாறணும். அவனுடைய வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும். அவன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகக்கூடாது, சோசியல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். யார் மாதிரி? டாக்டர் அம்பேத்கர் மாதிரி. அம்பேத்கர் யாரு? பேரண்ட்ஸ் யாருக்கு தெரியுமா அம்பேத்கர் யாருன்னு? தொழுதூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்க அவர் வீடு. திருச்சி சேர்ந்தவரா? எந்த ஊரை சேர்ந்தவர் அம்பேத்கர்? என்ன செஞ்சார்? அவர் தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து படிப்பின் மூலமா, கல்வி மூலமா மட்டும் இந்த 4 விஷயத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்துக்கான தலைமை, உலகத்துக்கான வழிகாட்டுதல்ங்கிற இந்த 4 முக்கியமான இலக்கம் முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு யாரெல்லாம் அவரை போன்ற ஒடுக்கப்பட்டதா நினைக்கிற சமூகம் இருக்கோ அந்த இருக்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மூலமா மட்டும் அவங்க அப்லிஃப்ட் ஆகி வராங்க. இந்த இடத்துல எவ்வளவு காலத்துக்கு அம்பேத்கருடைய போட்டோவே போட முடியும்? அம்பேத்கருடைய போட்டோவை எவ்வளவு காலத்துக்கு போக முடியும்? உங்களுடைய பையனோட போட்டோவோ உங்களோட பொண்ணோட போட்டோவோ அடுத்த ஒரு 5 வருஷத்துல நீங்க மாற வேணாமா? அதுக்கு என்ன செய்யணும்? அவன் வாழ்க்கையில என்னவா ஆகணுங்கிற இலக்கை சொல்லி கொடுக்கணும். அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அப்ஜெக்டிவ் இந்த 4 உள்ளடக்கினதாக இருக்கணும். அது முதல் விஷயம். சரி, ஒருவேளை இந்த இலக்கை சொல்லி கொடுத்து ஒரு குழந்தை வளர்ந்துருந்தா அது எப்படி வளர்ந்துடும்? நீ வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும், இந்த சமூகத்துல பெரிய மனுஷன் ஆகணும், இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிற இந்த 4 இலக்கை சொல்லி ஒரே ஒரு அப்பா ஒரு பையனை வளர்த்தார். அவர் என்ன ஆனாருன்னு காட்டுறேன். அவங்க அப்பா இவங்க இல்லை, அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு சேர்ந்தவர் தான், திருச்சி சேர்ந்தவர். அவரோட பேர். அவர் மகனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் தன்னுடைய பசங்க 2 பேருக்கு 8ஆவது படிக்கும்போது அவன்கிட்ட கேட்கிறாரு, மா நீ என்னம்மா ஆகணும், நீ என்ன ஆக போற படிச்சு? பையன் சொல்றான், முதல் பையன் அப்பா நான் கலெக்டர் ஆகணும். 2வது பையன் சொல்றான், அப்பா நான் டாக்டர் ஆகணும். இதே வார்த்தையை உங்க பையன் உங்கள்கிட்ட சொன்னா என்ன செய்வீங்க? நீ 8ஆவதுல வாங்கின மார்க்குக்கு இன்னொரு 10 மார்க் சேர்த்தெடுக்க வழி இல்லை, நீ எப்படி கலெக்டர் ஆக? நாம கேட்போம். அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா இதை செஞ்சார். தெரியுதா என்னன்னு தெரியுதா என்ன பண்ணியிருக்காருன்னு? 8ஆவது படிக்கிற பையன் அவன் சொல்றான், அப்பா நான் டாக்டர் ஆகணும்னா அவங்க அப்பா அதை நம்பி அவன் ஒரு பையன் கலெக்டர் ஆகணுன்றான், ஒரு பையன் டாக்டர் ஆகணுன்றான். அவன் பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் போட்டு மேலே ஒரு கோடு. 8ஆவது படிக்கும் போது அவர் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாரு. இந்த ஃப்ரேமை பார்த்தே வளர்ந்துற ஒரு பையன் என்னவா ஆயிருப்பான்? 7ஆவது 8ஆவது 6ஆவது படிக்கும் போது அவங்க அப்பாட்ட அவன் சொல்றான், நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு. அவங்க அப்பா உடனே செஞ்ச வேலை அவனோட பையனை பேரை போட்டு, சலாம் ஹுசேன் பேரை போட்டு பக்கத்தில் ஐஏஎஸ். அவருடைய 2வது பையனோட பேர் யாசர் அர்பாத் போட்டு பக்கத்துல எம்பிபிஎஸ். இப்ப இந்த 2 பசங்களும் படிச்சு முடிச்சு 24 வயசு ஆயிருச்சு அவனுக்கு. அவன் என்னவா ஆயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவன் என்னவா ஆயிருக்கணும்? என் வேலைக்கு போயிருப்பான். என்னவா ஆயிருக்கணும்? 23 வயசுல ஓமலூர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவர் சலாம் ஹுசேன்.
பாஸ்வேர்டு போட்டுருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண வைக்காது. பாஸ்வேர்டு போடலாம் நான் அசால்ட்டாக எடுத்துருவேன் நான். ரொம்ப அதிகம் இல்லை, அவங்க அப்பா செஞ்சது ஒரே ஒரு வேலை தான். அவன் பையனை என்னவா ஆகணுங்கிறத கேட்டு அந்த ஆகக்கூடிய அவனுடைய இலக்குக்கு அவங்க அப்பாவும் மகன் துணையாறிட்டாங்க. அதுக்கான ஊன்றுகோல் அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த பையன் இன்னைக்கு ஓமலூர் டிஸ்ட்ரிக்டினுடைய 23 வயசுல இளம் நீதிபதி. ஒன்றும் பெருசாக இல்லைங்க, 70,000 ரூபாய் சம்பளமும் 2 பேரும். அவர் தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அவர் காருக்கு பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை, கவர்மெண்ட் போடும். அவர் எந்த டோல்கேட்டுக்கும் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை, கவர்மெண்ட் கட்டும். 2 பேர் இது அல்லாம வேலைக்கு ஆளை கொடுக்கும். நீ உன்னுடைய வீட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா அவங்கள வச்சு செய், நீ செய்யாது. இது ஒரு நீதிபதிக்கு உண்டான அதிகாரமும் பவரும். ஒருவேளை வாய்ப்பு இருந்து அவருக்கு சரியான இடத்துல பதவி உயர்வு கிடைச்சிச்சுன்னா அவர் தன்னுடைய கெரியர்ல கடைசியில ஹைகோர்ட் ஜட்ஜாக அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க அப்பா செஞ்சது. என்ன செஞ்சாரு? மகன் என்ன ஆகணும்னு கேட்டு அந்த இலக்குக்கு தகுந்தாற் போல ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க அப்பா செஞ்சாரு. இதை இன்னைக்கு உங்க பையன் போய் செய்யும். நீங்க இன்னைக்கு போய் கேளுங்க, உங்க மகனோ உங்க மகளோ என்னவா ஆகணும்னு. அவன் என்ன சொல்றானோ அதை நீங்க நம்புங்க, மறுத்து பேசாது. இது முதல் விஷயம். 2வது என்ன, 4 தான் சொன்னேன், 1 முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 தான். ரைட்? உங்களுடைய பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன படிப்போ, என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த துறை சார்ந்த ஆளுமைகள் சில பேர் அவனுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை அவனுக்கு சயின்ஸ் பிடிச்சிருக்குன்னா என்ன செய்வோம்? சயின்டிஸ்ட்னால யார் நமக்கு ஞாபகம் வருவா? சயின்டிஸ்ட்னால யாருக்கு நமக்கு ஞாபகம் வருவா? ரைட். இப்போ ட்விஸ்ட் இருக்கு, சரியா? வணங்கலாம். அப்துல் கலாமுக்கு அப்புறம் ஒரு 5 சயின்டிஸ்ட் பேர் சொல்லுவாங்க. இவ்வளவு விவரமா அப்துல் கலாம்னு சொன்னீங்க. அப்துல் கலாமுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு 5 சயின்டிஸ்டோட பேர் சொல்லு. தமிழ்நாட்டில் வாழ்ந்தவரா அவரு? எங்க திருச்சி பக்கம் முடக்குச்சி இருந்தாரா? தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஊரு சார்? இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல சார். நீங்க பேச வந்தீங்களா கேள்வி கேட்க வந்தீங்களா? உங்களை நான் தொழுதூர் டோல்கேட்டு தாண்ட மாட்டேங்க சார், மரியாதை எனக்கு. கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, டீச்சர் கேட்டாலே எனக்கு பிடிக்காது. ரைட். அப்துல் கலாமுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 சயின்டிஸ்ட் பேரை கேட்டா, சிட்டியில கேட்டா வேற, கிராமத்துல தான் போய் கேட்டா உடனே அதை சொல்லிடுவாங்க. சார் நாங்களே கிராமத்துல இருந்து வரோம், எங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? நாங்களே ஒரு கிராமத்துல இருந்து வரோம், இந்த விஷயம்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா நமக்கு எது தெரியாது, எது தெரியும்? சயின்டிஸ்ட் ஒரு 5 பேர் கேட்டா தெரியல, ஆனா நமக்கு இதெல்லாம் தெரியும். தெரியுமா இல்லையா? நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயமா? எல்லா சீரியலும் தெரியும். இது அம்மா இருக்கு. அப்பாவுக்கு எப்படி? ஐபிஎல் நடக்கிற எல்லா மேட்சும் தெரியும். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் எப்போ மேட்ச்னு கேட்டா பொண்ணுங்களுக்கு தான் யார் தெரியும்? பிடிஎஸ் மறக்காம தெரியும். தெரியுமா இல்லையா? கடைசியா பையன்லாம் நிறுத்து மாதிரி பப்ஜியை பத்தி கேட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுவோம். எதுக்கு கத்தாட வளர்க்க 1/2 மணி நேரம் பேசுவோம். இதே சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேளுங்க, நடி நோ. இதே நீங்க ஃப்ரண்ட் கேட்ல வந்தீங்கன்னா அவன் பேக் ஹேண்ட்ல எக்ஸ்ட்ரா ஓடிடுவான், ஃபோன் பண்ணுவான். மம்மி அவர் போயிட்டாரா? அவருனா யாருங்க? உங்க வீட்டுக்காரர் போயிட்டாரா அப்படின்னு கேட்டு அவர் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவான். ஆனா அவனுக்கு இந்த நாளும் தெரியும். நம்ம சீரியல் பார்க்குறோம், நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்குறாங்க, பொண்ணுங்க கேசரிஸ் ட்ராமா பார்க்குது, இவன் ஃபுல்லாக பப்ஜி விளையாடுறான். ஆனால் ஒரு 5 சயின்டிஸ்டோட பேரை கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம்? நாங்களாம் கிராமத்துல இருந்து வர்றோம், எங்களுக்கு எப்படி இந்த அறிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறோம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, உங்களுக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் ஒரே ஃபோனு தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் மாறும். ரைட். நான் உங்களுக்கு 2 முக்கியமான சயின்டிஸ்ட்டை சொல்கிறேன், இதை பற்றி உங்கள் பையன்ட்ட அதிகமாக பேசுங்க. முதல்ல இவரை பார்த்துருக்கீங்களா சார்? இந்த வயசான தாத்தா எந்த ஊரில் இருக்காரு? இவர் இருக்காரா செத்துட்டாரா? டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் இந்தியாவில் இருக்காரு, தமிழ்நாட்டில் சென்னையில் வாழ்றாரு. மண்புழு உரம் அப்படின்னாவே சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் தான். என்ன படிச்சிருக்காரு பாருங்க சார், பெரிய லென்த்தா போகுது, இவ்வளோ பெரிய பேரை நான் எப்படி படிக்கணும்? பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து எம்ஃபில் பண்ணி டாக்டரேட் பண்ணி டிஸ்டிங்விஷ்டு சயின்டிஸ்ட். நாம் வாழக்கூடிய காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஞ்ஞானி. ஒடிஷாவிலையும் அமெரிக்காவிலையும் முக்கியமான சயின்ஸ் சம்பந்தமான கேள்வி கேட்கணும்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் கூப்பிடுவாங்க. என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவர்? நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா புக்ஸ், நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸை கவர்மெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அவரை தான் கூப்பிடும். கவர்மெண்ட் கூப்பிட்டு நம்ம ஊரில் இருக்க சின்ன பசங்கள்லாம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட முக்கியமாக கன்சிடர் பண்ணி கேட்கும். அவ்வளவு முக்கியமான சயின்டிஸ்ட் அவர். அவரை பற்றி உங்கள் பையன்ட்ட இன்னைக்கு உட்காந்து பேசுங்க. 2வது முக்கியமான சயின்டிஸ்ட் டாக்டர் EA சிட்டி. யார் அவர் அப்படின்னா, வடை சுழச்சி அடிக்கிறோட பிரியாணி
பிரியாணியில் சீரக சம்பா ஒன்று இருக்கு, இன்னொரு டைப் என்னம்மா? பிரியாணியில் சீரக சம்பான்னு ஒரு வெரைட்டி இருக்கு, இன்னொரு வெரைட்டி என்ன? என்ன? அந்த அந்த ஆன்சர் மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா வருது. பாஸ்மதி சார் அருமையா இருக்கு, மம்மி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பாஸ்மதி அரிசியில இந்தியா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1,00,000 டன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்மதி அரிசியை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி ஹைதராபாத்ல இருக்கிறார். அவரை பத்தி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இதே நம்ம கண்டினியூஸா சீரியல் பார்க்க ரெடி, ஐபிஎல் மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும், ஒரு கே சீரிஸ் டிராமாவை பத்தியும் பப்ஜி விளையாடவும் ரெடியா இருக்கும். அவன் வீணா போயிட்டான்னு எல்லாம் சொல்றோம், ஆனா அவன்கிட்ட உட்கார்ந்து நம்ம முக்கியமான தகவல்கள் எதையுமே பேசுறது இல்லை. தயவு செஞ்சு இந்த 2 சயின்டிஸ்ட பத்தி உங்க பசங்கள்கிட்ட பேசுங்க, சரியா? ரைட் சார், முன்னாடி காமிச்ச 2 பேரை கூட ஒத்துக்கலாம். இவரெல்லாம் பார்த்தா பள்ளியில வாங்க சொல்றவர் மாதிரி இருக்காரு. இந்த வயசான தாத்தா எப்படி சயின்டிஸ்ட் ஆவாரு? என்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. கடல்ல இருக்கக்கூடிய மீன் இனத்துல இப்படி ஒரு மீன் இனத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மீன் இனத்துக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்து அவர் கண்டுபிடிச்ச மீனுக்கு அவருடைய பெயரே கவர்மெண்ட் வச்சிருக்கு. அது அல்லாம கப்பலும் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சொந்தமா ஒரு கப்பலை உருவாக்கி அந்த கப்பலை ஒமன்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய மியூசியம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருடைய பொருளை வந்து வாங்கிட்டு போய் ஒமன் கவர்மெண்ட் வச்சிருக்கு. சொந்தமா கப்பலை உருவாக்கி இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். கிட்டத்தட்ட 14 மொழிகள்ல எழுத பேச படிக்க தெரிஞ்ச ஒருத்தர். இவங்க எல்லாரும் நம்ம கூட தான் வாழ்றாங்க. ஆனா நமக்கு அதிகமா தெரிஞ்சது என்னமோ சினிமாவும் என்டர்டைன்மெண்ட்டும் மட்டும்தான். தயவு செஞ்சு இதை மாத்துங்க. இது போன்ற முக்கியமான நாலேஜபிள் பர்சன்ஸை உங்க பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது சம்பந்தமா நிறைய பேசுங்க. 3வது நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாரும் டூர் போயிருப்போம், பீச்சுக்கு, மாலுக்கு, தியேட்டருக்கு போயிருப்போம். உங்க பையனை கூட்டிட்டு படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகும். நாங்க செய்யற தொடர்ச்சியா இஸ்ரோவுக்கு கூட்டிட்டு போறது, ஐஐடியில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட போய் மீட் பண்ணி பேச வைக்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க பையன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அடையாளப்படுத்துங்க. நீங்க செய்ய வேண்டியது அவனை தியேட்டருக்கோ, அவனை பீச்சுக்கோ, அவனை பார்க்குக்கோ கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறதுக்கு தகுதியான இடம் என்ன இருக்கோ அங்க நான் கூட்டிட்டு போகணும். திருச்சியில் இடம் இருக்கு, ரைட். நாங்க இங்க நிக்கிற இடம் தெரியுதா என்னன்னு? இது வந்து ஐஐடி ரூர்க்கின்னு சொல்லி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஊர்ல இருந்து 2855 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வெறும் 3 நாள் படிக்கிறதுக்காக போயிட்டு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 நாள் ஒரு இடத்துக்கு படிக்க போயிருக்கிறாங்க ஒரு பையன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு எஜுகேஷன் கல்வி இருக்கு. ரைட். திருச்சியில் என்ன இருக்கு? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தானே. உங்க பையனுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? முதல்ல கூட்டிட்டு போய் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட் பண்ணி பேச வைங்க. அதை நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். 2வது, திருச்சியில வந்துட்டு கலைஞர் லைப்ரரி வரும்போது கிட்டத்தட்ட பல அடுக்குகள்ல புத்தகத்துல இருந்து அறிவுல இருந்து அத்தனை விஷயங்களும் இருக்க போது அதுக்கு கூட்டிட்டு போய் உங்க பையனை காட்டுங்க. அதே போல இந்தியாவில் முக்கியமான கல்வி நிறுவனம் என்ஐடி திருச்சி இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பசங்க வந்து திருச்சியில உட்காந்து படிக்கிறாங்க. நீங்க அதுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? கூட்டிட்டு போய் காட்டுங்க. அதே போல நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சியில இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச சட்டம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் திருச்சிக்கு வந்து படிக்கிறான். நமக்கு இங்க இருந்து 2 மணி நேரம் நாம இது வரைக்கும் போகணும். இந்த இடத்துக்கு நேரில் போங்க, ரைட். அதே போல பிசினஸ் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஐஏஎம் காலேஜுக்கு வந்து படிக்கிறான். நாம நம்ம பசங்களை கூட்டிட்டு போறதில்ல, கூட்டிட்டு போய் காட்டுங்க. இந்த விஷயம் நீங்க முக்கியமா பண்ணணும். ஒருவேளை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உவைஸ் மாதிரி உங்க பையனும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகும். இந்த போட்டோல இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் உவைஸ். அவர் பக்கத்துல வச்சிருக்கிறது அவர் கண்டுபிடிச்ச சேட்டலைட். அவர் கண்டுபிடிச்ச சேட்டலைட் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை செஞ்சிருக்காரு. அவங்க அப்பா பண்ணினது ஒரே ஒரு விஷயம்தான். உலகத்துல இந்தியாவில் அவர் வாழ்ந்த பெங்களூர்ல எங்கெல்லாம் அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்குதோ முதல்ல அவர் பையனை கொண்டு போய் காட்டுவார். வீட்லயே உட்கார வச்சு என் மகன் வீணா போயிட்டான், நான் சொல்ற பேச்சை கேட்கறது இல்ல, போனையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை சொல்ல மாட்டாரு. எங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடக்குதோ அங்க முதல் ஆளா அந்த பையன். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேட்குது, ஓய்ஸ் எப்படி சேட்டலைட் பண்றது? ஒரு வருஷத்துக்கு 1100 கோடி ரூபாய் லாபம் பண்றான் ஒரே ஒருத்தன் 29 வயசுல. ஒரே காரணம் அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு போன இடம். அந்த இடம் தான் அவனுடைய வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முறை. இதை உங்க பையனுக்கு கவனப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளுக்கு கவனப்படுத்துங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், யாரெல்லாம் அறிவு சார்ந்த மக்களோ அவங்களை அடையாளப்படுத்துங்க. விஜயா ஜிட்டி இல்லை,
நாம காலம் முழுசும் உட்கார்ந்து வீட்டுல படத்தை பார்த்துட்டு அவனை உலகத்திலேயே மிகப்பெரிய சயின்டிஸ்டா மாற சொன்னா மாற மாட்டான். நீங்க அறிவு சார்ந்த மக்கள் அவனுக்கு காட்சிப்படுத்துங்க, அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. ரெண்டாவது கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, உங்க பையனோ உங்க பொண்ணோ 12th முடிச்சுட்டா தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு செலவாகும் நினைக்காதீங்க. கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதுக்கு எந்த செலவும் கிடையாது. நம்முடைய அறிவு எதில் செலுத்த தெரியுமா? ஒரு பையனை காலேஜில் சேர்த்தோம்னா யாருக்கான ஆலோசனை கேட்போம். நார்மலாக நாங்கள் இந்த கேள்வியை பேரண்ட்ஸை கேட்குறது யாருக்கெல்லாம் சார் கேட்டு நீங்கள் உங்கள் பையனை சேர்த்துவீங்கன்னா சொந்தக்கார்ட்ட கேட்பாரு, வீட்டில் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவர்கிட்ட கேட்பாரு, அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவார். ஆனால் ஒரு காலமும் யார் படித்து ப்ரொஃபஷனலாக இருக்கானோ அவர்கிட்ட கேட்க மாட்டார். அவர்கிட்ட நாங்கள் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்போம், சார் இந்த வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, 2 லட்சம் பணம் வச்சுருக்கீங்க, இப்போ யார்கிட்ட கேட்பீங்கன்னா தெளிவாக எடுக்குவார். சார் நான் ஷோரூமில் போய் கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் என்கிட்ட விற்க பார்ப்பான். ஒன்று வண்டியே ஓட்ட தெரியாது, என் சொந்தக்காரன்ட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது. யார் இந்த வண்டியை வச்சிருந்து பயன்பெற்றிருக்கானோ அவன்கிட்ட மட்டும் கேட்பேன். சரிதானே நான் சொல்றது? இன்னொரு விஷயம் அவன்கிட்ட கேட்போம், சார் ஒருவேளை இந்த வண்டி உங்கள் ஊரில் விற்கல, சென்னையில் மட்டும் விற்கலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் போய் வாங்கிட்டு வருவேன். அதே அப்படி கட் பண்ணி, சார் உங்கள் பையனோட காலேஜ் இங்கே இல்லை சென்னையில் இருக்குது, அது முடியாது, திருச்சியில் ஏதாவது காலேஜ் இருந்தால் சேர்க்க. ஒரு வண்டி வாங்கும்போது என் அறிவு எப்படி இருக்கு, எவ்வளவு தூரமும் பயணம் செய்யலாம், சரியான இடத்துல சரியான கேள்வியை கேட்க எனக்கு அறிவு இருக்கு. இதே என் பையனுடைய படிப்புன்னு வந்துட்டா நான் அந்த இடத்துல வந்து யோசிக்க மாட்டேன். யார்கிட்ட கேட்போம்? யாருக்குன்னா தெரியாத அவன்கிட்ட தான் கேட்பேன். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இப்படி மட்டும் இருந்துடாது. அதே போல கடைசியா ஒரு விஷயம், இதுக்கு மேல வரக்கூடிய காலத்துல டாக்டருக்கு படிச்சா வேலை இருக்குமா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை இருக்குமா, பிகாம் படிச்சா படிச்சுக்கலாமா? அப்படி இல்லை. இந்த 5 விஷயங்களுக்கு மட்டும்தான் இனிமே வரக்கூடிய காலத்துல அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்க போது, அதிகமான ரிசர்ச் நடக்க போகுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தயாரிக்குது, உலகமே சேர்ந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்னு ஒன்று தயாரிக்கிறான். ரெண்டாவது நிறைய ரோபோட்ஸ் வரப்போகுது இனிமேல். நீங்கள் திருச்சியில் மதுரையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன நகரங்களில் புது ரோபோட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பையனை உங்கள் பொண்ணை படிக்க வைக்கணும். மூணாவது விஷயம், இனிமேல் கவர்மெண்ட் வந்து மருந்து எழுதுறதுக்கு ஆள் தேவையில்லை. டாக்டர் படித்து மருந்து எழுத ஆள் தேவையில்லை, மருந்தை உற்பத்தி செய்ய ஆள் தேவை, மருந்து கண்டுபிடிக்க ஆள் தேவை. அதை நோக்கி கவர்மெண்ட் நவருது. உங்கள் பையனையும் உங்கள் பொண்ணையும் இதை நோக்கி படிக்க வைக்கணும். இதெல்லாம் படிக்க வச்சா எங்களுக்கு என்ன சரி கிடைக்கும்? நீங்களும் யார், நான் ஒருத்தர் வந்துட்டு அவங்க அப்பா 8 வயசுல நீ கலெக்டராகனு எழுதி கொடுத்தாரு, அவன் 23 வயசுல ஜட்ஜ் ஆனாலும், ஒரே ஒரு பையனை அவங்க அப்பா எல்லா ஊருக்கும் கொண்டு போய் சுற்றி காமிச்சாரு, இன்னைக்கு அவன் 1100 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை செய்யறானோ, அதே இடத்துக்கு உங்க பையனும் உங்க பொண்ணும் ரொம்ப ஈஸியா வந்துடுவாங்க. நீங்க செய்ய வேண்டிய 4 விஷயம் தான். அவன் என்னவா ஆகணும்னு சொல்றது, சயின்டிஸ்ட இந்த படிப்புல யாருன்னா டாப்ல இருந்தாங்களோ அவனை உங்க பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது, அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு மட்டும் அழைச்சிட்டு போறது. கல்வின்னு வரும்போது சரியான கோர்ஸை சரியான காலேஜில் சேர்த்துறது. இந்த 4 விஷயத்தை நான் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? நானும் நாளைக்கு உலகத்துல தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்டோட அப்பான்னு நான் சொல்லிக்கிறேன். உலகத்துல புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலே ஒரு பொண்ணு அவருடைய அம்மா நான் கிளைம் பண்ணலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதை சொன்னோமோ அந்த விஷயத்த உங்க பையன்கிட்ட போய் பேசுங்க. உங்களுக்கு ஒருவேளை படிப்பு தொடர்பான ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா உங்கள் இன்ஸ்டிடியூஷன் உங்கள் ஸ்கூலை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். நீங்களாக ஆலோசனை செஞ்சு முடிவு செய்யாதீங்க. நாம் பார்த்த இந்த இடத்துல நம்ம பசங்க வர்றதுக்கு ரொம்ப காலம் இல்லை, வெறும் 5லேருந்து 6 வருஷம் தான் இருக்குது. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய பையனும் நாளைக்கு சயின்டிஸ்ட் ஆகலாம். அதுக்கான வாய்ப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. வருது பாஸ்மதி சார், அருமையா இருக்கு, மம்மி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பாஸ்மதி அரிசியில இந்தியா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1,00,000 டன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்மதி அரிசியை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி ஹைதராபாத்ல இருக்கிறார். அவரை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதே நம்ம கண்டினியூஸா சீரியல் பார்க்க ரெடி, ஐபிஎல் மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும், ஒரு கே சீரிஸ் டிராமாவை பத்தியும் பப்ஜி விளையாடவும் ரெடியா இருக்கும். அவன் வீணா போயிட்டான்னு எல்லாம் சொல்றோம், ஆனா அவன்கிட்ட உட்கார்ந்து நம்ம முக்கியமான தகவல்கள் எதையுமே பேசுறது இல்லை. தயவு செஞ்சு இந்த 2 சயின்டிஸ்ட பத்தி உங்க பசங்கள்கிட்ட பேசுங்க. சரியா? ரைட் சார், முன்னாடி காமிச்ச 2 பேரை கூட ஒத்துக்கலாம்.
இதெல்லாம் பார்த்தா பள்ளியில வாங்க சொல்ற ஒரு மாதிரி இருக்காரு. இந்த வயசான தாத்தா எப்படி சயின்டிஸ்ட் ஆவாரு? என்ன கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. கடல்ல இருக்கக்கூடிய மீன் இனத்துல இப்படி ஒரு மீன் இனத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மீன் இனத்துக்கு அவரோட பேர் வச்சிருக்கு. பத்மஸ்ரீ விருதையும் கொடுத்து அவர் கண்டுபிடிச்ச மீனுக்கு அவருடைய பெயரே கவர்மெண்ட் வச்சிருக்கு. அது அல்லாம கப்பலும் கண்டுபிடிச்சிருக்கு. அவர் சொந்தமா ஒரு கப்பலை உருவாக்கி அந்த கப்பலை ஒமன்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய மியூசியம்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருடைய பொருளை வந்து வாங்கிட்டு போய் ஒமன் கவர்மெண்ட் வச்சிருக்கு. சொந்தமா கப்பலை உருவாக்கி இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். கிட்டத்தட்ட 14 மொழிகள்ல எழுத பேச படிக்க தெரிஞ்ச ஒருத்தர். இவங்க எல்லாரும் நம்ம கூட தான் வாழ்றாங்க. ஆனா நமக்கு அதிகமா தெரிஞ்சது என்னமோ சினிமாவும் என்டர்டைன்மெண்ட்டும் மட்டும்தான். தயவு செஞ்சு இதை மாத்துங்க. இது போன்ற முக்கியமான நாலேஜபிள் பர்சன்ஸை உங்க பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது சம்பந்தமா நிறைய பேசுங்க. மூணாவது நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாரும் டூர் போயிருப்போம், பீச்சுக்கு, மாலுக்கு, தியேட்டருக்கு போயிருப்போம். உங்க பையனை கூட்டிட்டு படிப்பு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகும். நாங்க செய்யற தொடர்ச்சியா இஸ்ரோவுக்கு கூட்டிட்டு போறது, ஐஐடியில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணி பேச வைக்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க பையன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அடையாளப்படுத்துங்க. நீங்க செய்ய வேண்டியது அவனை தியேட்டருக்கோ, அவனை பீச்சுக்கோ, அவனை பார்க்குக்கோ கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறதுக்கு தகுதியான இடம் என்ன இருக்கோ அங்க நான் கூட்டிட்டு போகணும். திருச்சியில் இடம் இருக்கு, ரைட். நாங்க இங்க நிக்கிற இடம் தெரியுதா என்னன்னு? இது வந்து ஐஐடி ரூர்க்கின்னு சொல்லி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஊர்ல இருந்து 2855 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வெறும் 3 நாள் படிக்கிறதுக்காக போயிட்டு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 3 நாள் ஒரு இடத்துக்கு படிக்க போயிருக்கிறாங்க ஒரு பையன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு எஜுகேஷன் கல்வி இருக்கு. ரைட். திருச்சியில் என்ன இருக்கு? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தானே. உங்க பையனுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? முதல்ல கூட்டிட்டு போய் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மீட் பண்ணி பேச வைங்க. அதை நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ரெண்டாவது, திருச்சியில வந்துட்டு கலைஞர் லைப்ரரி வரும்போது கிட்டத்தட்ட பல அடுக்குகள்ல புத்தகத்துல இருந்து அறிவுல இருந்து அத்தனை விஷயங்களும் இருக்க போகுது. அதுக்கு கூட்டிட்டு போய் உங்க பையனை காட்டுங்க. அதே போல இந்தியாவில் முக்கியமான கல்வி நிறுவனம் என்ஐடி திருச்சி இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பசங்க வந்து திருச்சியில உட்காந்து படிக்கிறாங்க. நீங்க அதுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? கூட்டிட்டு போய் காட்டுங்க. அதே போல நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சியில இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வதேச சட்டம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் திருச்சிக்கு வந்து படிக்கிறான். நமக்கு இங்க இருந்து 2 மணி நேரம் நாம இது வரைக்கும் போகணும். இந்த இடத்துக்கு நேரில் போங்க. ரைட். அதே போல பிசினஸ் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஐஏஎம் காலேஜுக்கு வந்து படிக்கிறான். நாம நம்ம பசங்களை கூட்டிட்டு போறதில்ல, கூட்டிட்டு போய் காட்டுங்க. இந்த விஷயம் நீங்க முக்கியமா பண்ணணும். ஒருவேளை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உவைஸ் மாதிரி உங்க பையனும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகும். இந்த போட்டோல இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் உவைஸ். அவர் பக்கத்துல வச்சிருக்கிறது அவர் கண்டுபிடிச்ச சேட்டலைட். அவர் கண்டுபிடிச்ச சேட்டலைட் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை செஞ்சிருக்காரு. அவங்க அப்பா பண்ணினது ஒரே ஒரு விஷயம்தான். உலகத்துல இந்தியாவில் அவர் வாழ்ந்த பெங்களூர்ல எங்கெல்லாம் அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சி நடக்குதோ முதல்ல அவர் பையனை கொண்டு போய் காட்டுவார். வீட்லயே உட்கார வச்சு என் மகன் வீணா போயிட்டான், நான் சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல, போனையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை சொல்ல மாட்டாரு. எங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடக்குதோ அங்க முதல் ஆளா அந்த பையன். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேட்குது, ஓய்ஸ் எப்படி சேட்டலைட் பண்றது? ஒரு வருஷத்துக்கு 1100 கோடி ரூபாய் லாபம் பண்றான் ஒரே ஒருத்தன் 29 வயசுல. ஒரே காரணம் அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு போன இடம். அந்த இடம் தான் அவனுடைய வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முறை. இதை உங்க பையனுக்கு கவனப்படுத்துங்க, உங்க பிள்ளைகளுக்கு கவனப்படுத்துங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், யாரெல்லாம் அறிவு சார்ந்த மக்களோ அவங்களை அடையாளப்படுத்துங்க. விஜயா சிட்டி இல்லை, நாம காலம் முழுசு உட்கார்ந்து வீட்டுல படத்தை பார்த்துட்டு அவனை உலகத்திலேயே மிகப்பெரிய சயின்டிஸ்டா மாறினா மாற மாட்டான். நீங்க அறிவு சார்ந்த மக்கள் அவனுக்கு காட்சிப்படுத்துங்க. அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. ரெண்டாவது கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, உங்க பையனோ உங்க பொண்ணோ 12th முடிச்சுட்டா தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு செலவாகும் நினைக்காதீங்க. கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதுக்கு எந்த செலவும் கிடையாது. நம்முடைய அறிவு எதில் செலுத்த தெரியுமா? ஒரு பையனை காலேஜில் சேர்த்துனா யாருக்கெல்லாம் ஆலோசனை கேட்போம். நார்மலாக நாங்கள் இந்த கேள்வியை பேரண்ட்ஸை கேட்குறது யாருக்கெல்லாம் சார் கேட்டு நீங்கள் உங்கள் பையனை சேர்த்துவீங்க? நான் சொந்தக்கார்ட்ட கேட்பாரு, வீட்டில் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவர்கிட்ட கேட்பாரு. அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவார். ஆனால் ஒரு காலமும் யார் படித்து ப்ரொஃபஷனலாக இருக்கானோ அவர்கிட்ட கேட்க மாட்டார். அவர்கிட்ட நாங்கள் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்போம். சார் இந்த வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணீங்க, 2 லட்சம் பணம் வச்சுருக்கீங்க, இப்போ யார்கிட்ட கேட்பீங்கன்னா தெளிவாக எடுக்குவார். சார் நான் ஷோரூமில் போய் கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் என்கிட்ட விற்க பார்ப்பான்.
ஒன்று வண்டியை ஓட்ட தெரியாத என் சொந்தக்காரன்ட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது. யார் இந்த வண்டியை வச்சிருந்து பயன்பெற்றிருக்கானோ அவன்கிட்ட மட்டும் கேட்பேன். சரிதானே நான் சொல்றது? இன்னொரு விஷயம் அவன்கிட்ட கேட்போம், சார் ஒருவேளை இந்த வண்டி உங்க ஊர்ல விற்கல, சென்னையில மட்டும் விற்கிறான், நீங்க என்ன பண்றீங்க? நான் போய் வாங்கிட்டு வருவேன். அதே அப்படி கட் பண்ணி, சார் உங்க பையனோட காலேஜ் இங்க இல்ல சென்னையில இருக்கு, அது முடியாது, திருச்சியில் ஏதாவது காலேஜ் இருந்தால் சேர்க்கப்பாரு. ஒரு வண்டி வாங்கும்போது என் அறிவு எப்படி இருக்கு, எவ்வளவு தூரமும் பயணம் செய்யலாம், சரியான இடத்துல சரியான கேள்வி கேட்க எனக்கு அறிவு இருக்கு. இதே என் பையனுடைய படிப்புன்னு வந்துட்டா நான் அந்த இடத்துல வந்து யோசிக்க மாட்டேன். யார்கிட்ட கேட்போம், யாருக்குன்னா தெரியாத அவன்கிட்ட தான் கேட்பேன். இந்த விஷயத்த தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, இப்படி மட்டும் இருந்துடாது. அதே போல கடைசியா ஒரு விஷயம், இதுக்கு மேல வரக்கூடிய காலத்துல டாக்டருக்கு படிச்சா வேலை இருக்குமா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை இருக்குமா, பிகாம் படிச்சா பொழைச்சிக்கலாமா? அப்படி இல்லை. இந்த 5 விஷயங்களுக்கு மட்டும்தான் இனிமே வரக்கூடிய காலத்துல அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது, அதிகமான ரிசர்ச் நடக்க போகுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தயாரிக்குது, உலகமே சேர்ந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்னு ஒன்று தயாரிக்கிறான். ரெண்டாவது, நிறைய ரோபோட்ஸ் வரப்போகுது இனிமே. நீங்க திருச்சியில, மதுரையில இந்த மாதிரியான சின்ன சின்ன நகரங்கள்ல புது ரோபோட்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பையனை உங்க பொண்ணை படிக்க வைக்கும். மூணாவது விஷயம், இனிமே கவர்மெண்ட் வந்து மருந்து எழுதுறதுக்கு ஆள் தேவை, டாக்டர் படிச்சு மருந்து எழுத ஆள் தேவை, மருந்தை உற்பத்தி செய்ய ஆள் தேவை, மருந்து கண்டுபிடிக்க ஆள் தேவை. அதை நோக்கி கவர்மெண்ட் நவருது. உங்க பையனையும் உங்க பொண்ணையும் இதை நோக்கி படிக்க வைக்கும். இதெல்லாம் படிக்க வச்சா எங்களுக்கு என்ன சரி கிடைக்கும்? நீங்களும் யார், நான் ஒருத்தர் வந்துட்டு அவங்க அப்பா 8 வயசுல நீ கலெக்டராகனு எழுதி கொடுத்தாரு, அவன் 23 வயசுல ஜட்ஜ் ஆனாலும், ஒரே ஒரு பையனை அவங்க அப்பா எல்லா ஊருக்கும் கொண்டு போய் சுற்றி காமிச்சாரு, இன்னைக்கு அவன் 1100 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை செய்யறானோ, அதே இடத்துக்கு உங்க பையனும் உங்க பொண்ணும் ரொம்ப ஈஸியா வந்துடுவாங்க. நீங்க செய்ய வேண்டிய 4 விஷயம் தான். அவன் என்னவா ஆகணும்னு சொல்றது, சயின்டிஸ்ட இந்த படிப்புல யாரெல்லாம் டாப்ல இருந்தாங்களோ அவனை உங்க பையனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது, அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு மட்டும் அழைச்சிட்டு போறது. கல்வின்னு வரும்போது சரியான கோர்ஸை சரியான காலேஜில் சேர்த்துறது. இந்த 4 விஷயத்தை நான் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? நானும் நாளைக்கு உலகத்துல தலை சிறந்த ஒரு சயின்டிஸ்டோட அப்பான்னு நான் சொல்லிக்கிறேன். உலகத்துல புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலே ஒரு பொண்ணு, அவருடைய அம்மா நான் கிளைம் பண்ணலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதை சொன்னோமோ அந்த விஷயத்த உங்க பையன்கிட்ட போய் பேசுங்க. உங்களுக்கு ஒருவேளை படிப்பு தொடர்பான ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லது ஒரு தேவை இருந்துச்சுன்னா உங்கள் இன்ஸ்டிடியூஷன், உங்கள் ஸ்கூலை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். நீங்களா ஆலோசனை செஞ்சு முடிவு செய்யாதீங்க. நாம் பார்த்த இந்த இடத்துல நம்ம பசங்க வர்றதுக்கு ரொம்ப காலம் இல்லை, வெறும் 5லேருந்து 6 வருஷம் தான் இருக்குது. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய பையனும் நாளைக்கு சயின்டிஸ்ட் ஆகலாம். அதுக்கான வாய்ப்பு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய கடமை.